குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி ஃபாலோயிங் செட்ஸ் ஆஸ் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட். அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற செட்ஸ் வந்துட்டு ஃபைனைட் செட்ஸா அல்லது இன்ஃபைனைட் செட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னது ஃபைனைட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில் இவ்வளவுதான் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஃபைனைட் செட். அதே அந்த செட்டில் முடிவே இல்லாமல் எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு போச்சுன்னா அது இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் பார்த்தீங்கன்னா, ஒரு கணம் முடிவுறு கணம் முடிவுறா கணம். முடிவுறுன்னா அதோடைய உறுப்புகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் 10 15ன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம். அதே முடிவுறா கணம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸட்ரான்னு சொல்லிட்டு போகிறது தான் முடிவுறா கணம். ஸோ கொடுத்துருக்கிற கேள்வியில் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த டிஸ்ட்ரிக்ட்ஸுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்கும்போது நம்மளால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுன்றதுனால இதை ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடலாம். என்னென்னன்றதை எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா முடிவுறு கணம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, y is equal to set of all straight lines passing through a point. அதாவது ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். இந்த பாயிண்ட் வழியாக எவ்வளவு லைன்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைன்ஸ் ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புள்ளியில் நம்ம எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் போட்டுக்கிட்டே போகலாம். இவ்வளவு தான் போடணுன்ற எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கு எண்டிங்கே கிடையாது. கிட்ட 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 நெருக்கமாக எவ்வளவு வேணாலும் நம்ம போட்டுக்கிட்டே போகலாம் ஒரு புள்ளி வழியாக. ஸோ அதனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட். தமிழில் பார்த்தீங்கன்னா முடிவுறா கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மூணாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, A is equal to set of all. இது எப்படி படிக்கணும்னு ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் இந்த மாதிரி போட்டாங்கன்னா சச் தட்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் இந்த மாதிரி இ மாதிரி போட்டாங்கன்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு செட். அதாவது என்ன அர்த்தம்னா, எக்ஸ்ன்ற டேர்ம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெட்ல இருந்து எடுக்கணும். ஜெட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்டீஜர்ஸ்னா என்னது? மைனஸ் நம்பர், ஜீரோ, ப்ளஸ் நம்பர், இது எல்லாமே இருக்கிறது தான் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மேக்ஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ்னா என்ன, ரியல் நம்பர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் மேக்ஸ் பேசிக்ஸ் உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியராக புரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5 விட கம்மி. ஸோ நம்ம நம்பர் லைனை ஞாபகம் வச்சுப்போம். இப்போ 5 இங்கே இருக்குதுன்னா 5 விட கம்மினா 5 வரக்கூடாது. அப்போ இங்கே என்ன வரும்? 4 3 2 அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ அப்போ 4 வரும், அடுத்தது 3 வரும், 2 வரும், 1 0 -1 -2 போய்கிட்டே இருக்குமே தவிர முடியாது. ஸோ இந்த மாதிரி எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கிறதுனால எக்ஸட்ரான்றதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் செட், அதாவது முடிவுறா கணம். லாஸ்ட் ஒன் பாருங்க, B is equal to set of all x such that x square minus 5x plus 6 is equal to 0. x belongs to n. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். தமிழில் இயலெண்கள்னு சொல்லுவோம். ஸோ 1லிருந்து ஆரம்பிக்கிறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா இயலெண்கள். இது கணக்கு முக்கியம் கிடையாது. இதில் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்கே ஹையஸ்ட் பவர் அதிகப்படியான படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ வரக்கூடிய ஆன்சரும் என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஆன்சராக தான் இருக்கணும். ஆனால் அந்த 2 ஆன்சரும் நேச்சுரல் நம்பர் இயலெண்களில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் நீங்கள் இனிமேல் இதை பற்றி டீப்பாக படிப்பீங்க. இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய கால்குலேஷன் நான் ரஃபாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னு இருக்கும், எக்ஸ்ன்னு இருக்கும், கான்ஸ்டன்ட், அதாவது எக்ஸே இல்லாத டேர்ம். நடுவில் இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் அலாங் வித் த சிம்பிள். முதல்ல இருக்கிற நம்பரையும் லாஸ்ட்டில் இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். ஸோ பெருக்குனதை 2ஆக பிரிங்க. இந்த 2ஆக பிரிக்கிறதுல எந்த 2 நம்பரை போட்டால் எனக்கு இந்த நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ 2 3s are 6, 1 6 are 6ன்னு கிடைக்கும். 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணாது, சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி மாற்றி செக் பண்ணணும். ஸோ 2 3s are 6. இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பெரிய நம்பருக்கு போட்டுட்டு செக் பண்ணுங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரணும். ஆனால் இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணணும்னா சிம்பிளை மாற்றிடணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துருச்சு. 2 × 3 6 வந்தாச்சு. ஒரே சிம்பிளை நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா -5ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த டேர்ம் கரெக்டாக வரதுனால இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, கொஸ்டின் எக்ஸில் இருக்கிறதுனால x-2 ஒரு ஆன்சர் ஆகவும் x-3 ஒரு ஆன்சர் ஆகவும் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த லிமிட்டட் வேல்யூஸ் அப்படின்னும் போது x is equal to 2, x is equal to 3, அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். ஸோ 2 தான் இதோடைய ஆன்சராக இருக்கிறதுனால அந்த 2மே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராகவும் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லிடலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் செட்.
இது உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படியும் 9th இன்னும் டீப்பராக போக போக 10th ஸ்டாண்டர்ட்லலாம் இதை நிறையவே நீங்கள் பேசிக்ஸ் படிப்பீங்க. ஸோ அதனால் இது புரிகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பாஸ் பண்ணி பொறுமையாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோடு சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.